இதன் கிழக்கு பிரதேசங்கள் இன்னும் ஒரு சர்ச்சைக்குரியாகவே உள்ளன. ஆனா இது எங்கள் அரசாங்கத்திற்கும் எங்கள் பிராந்தியத்திற்கும் உள்ள ஒரு ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் நாங்க ஒன்றுபட்ட மக்களுக்கு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்லது பொறுத்து கொள்ளப்படவே மாட்டோம் என்று உமர் கூறியிருக்கிறார். எங்க நாட்டுக்குள்ள உள்ள பிரச்சனையை இஸ்ரேல் பிரித்த நாட்டை சோமாலி லேண்ட் என்று பிரித்து அவர்களை எங்க நாட்டு விஷயத்துல இஸ்ரேல் எப்படி தலையிடலாம்? இஸ்ரேலுடைய இந்த பிளவுபடுத்தும் நடவடிக்கைகளை தவிர்த்து இன்டர்நேஷனல் சட்டங்களுக்கு இஸ்ரேல் கட்டுப்படணும், எங்கள் அரசாங்கம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ரொம்ப கடுமையாக அச்சுறுத்தி இருக்கிறது, அறிவுறுத்தி இருக்கிறது. அதே சமயம் சோமாலியாவில் இருக்கக்கூடிய இந்த பிரிந்து சென்ற சீரோ என்று அழைக்கப்படும் சொமாலி லேண்ட் ஜனாதிபதி அவர் அங்கீகரிக்கப்படல. அப்துல் ரஹ்மான் முஹம்மது அப்துல்லாஹி என்று பெயரிடப்படாத ஒரு நாட்டின் அங்கீகாரம் உடனடியாக பல நிலைகளில் பல சமீட்சைகளை ஏற்கனவே செய்து வந்தார். 2 பேருக்கு இடையில சமீட்சை உடனடியாக செய்யல, நேற்று தான் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இருப்பினும் அவர் எந்த நாட்டை தெளிவுபடுத்தவில்லை. திடீரென சோமாலாண்டின் தலைநகராக இருக்கிற ஹர்ஷிகா சமீபத்திய வாரங்களில் விளம்பர பலகைகளால் நிரம்பி இருந்தது, அங்கீகரிக்கப்படுவதாக அது குடியிருப்பாளர்களிடமும் செய்திகள் பரவியது. என்ன இது சிக்கல்? ஆப்பிரிக்காவில் கொம்பின் மூலோபாய முக்கியத்துவம் வெளிநாட்டு தலையீட்டையும் நலன்களையும் உந்துவதாக உமர் ரொம்ப கண்டிக்கிறார். எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் சோமாலிலாந்து, ஆப்பிரிக்கா ரொம்ப பிராந்திய முக்கியத்துவம் பெற்ற நாடு, எங்கள் நாடு சர்வதேச வர்த்தகத்திற்கு இன்று முக்கியமானது, எங்கள் நாட்டை உடைக்கக்கூடிய உலகமே அங்கீகரிக்கப்படாத ஒரு சோமாலிலாண்ட ஏயா இந்த மாதிரி அறிக்கை விடுற அப்படின்னு ஆப்பிரிக்கர்களும் அரபுகளும் கொதிக்க